இந்த ஜூன் 4க்கு பிறகு இந்தியாவில் யாருமே வடக்கு தெற்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த பகுதியில் இல்ல. இது காங்கிரசுடைய கோட்டை. இது இங்க பாரதிய ஜனதா கட்சி இதுவரைக்கும் வெற்றி பெறவில்லை என்று அந்த பேச்சு என்பது ஜூன் 4ஆம் தேதி காலையில 11 மணிக்கு அந்த பேச்சு முடிஞ்சது. அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக ஒரு விஸ்தாரமாக இந்தியாவில் எல்லா பகுதியிலும் படர்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. தாமரை எப்படி அடர்ந்து படர்ந்திருக்குமோ அது ஜூன் 4ஆம் தேதி நாம் பார்க்க இருக்கிறோம். அது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களுக்கு எப்பொழுதும் வருகின்ற ஆசை இந்த முறையும் வந்திருக்கு. அது ஜூன் 4ஆம் தேதி காலை 11 மணி வரைக்கும் அந்த ஆசை இருக்கத்தான் முடியாது. தம்பி சூர்யா அவர்களோ இல்ல அண்ணன் நாராயண திருப்பதி அவர்களோ வி.பி. துரைசாமி அவர்களோ கருணாகராஜன் அவர்களோ தலைகீழா தண்ணி முடிச்சு டிவியில பேசினா கூட அவங்க சொல்றதை அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அதுவரை அவங்க கடவுள் உலகத்தில் இருக்கத்தான் போறாங்க. ஆனால் நீங்க நம்முடைய வெற்றியை கொண்டாடுவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் குடிப்பகும், நிறையா மயில்கள் அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயில். இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம். ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.